ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். கார்த்திகா சேரன் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல இருந்து சேரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சேரன் கிட்ட, மாமா நீங்க இல்லைன்னா என்னால உயிரோட இருக்க முடியாது, வேறொரு மாப்பிள்ளைய கல்யாணமே பண்ணிக்க முடியாது மாமா அப்படின்னு அழுகுறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் ஒரு வழியா சமாதானம் ஆகி, சரி தாலியை கட்டிடலாம், அப்புறமே காலையில போய் பதிவு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தயாராகி தாலியை கட்டுற நேரத்துக்கு நிலாவோட அப்பா அம்மா வர்றாங்க. ஏய் ஏண்டி, உனக்கு இதேதான் பொழப்பா? எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை காவ காத்து உக்காந்து இருந்தேன், என்னை ஏமாத்திட்டு ஓடி வந்துட்ட? இதான் உங்களோட லட்சணமா? கல்யாணம் விடிஞ்சா என் வீட்டு பொண்ண தூக்கி இருக்கீங்களே அப்படின்னு கார்த்திகாவோட அம்மா கத்துறாங்க. அப்பன்னு பார்த்து சோழனோட அப்பா சொல்றாரு, ஏய் உன் வீட்டு பொண்ண யாரும் தூக்கல, அவளாதான் தேடி வந்தா. என் வீட்டுக்கு வர மகாலட்சுமிய நாங்க ஏன் விடுவோம்? என் பையனை தான் பிடிச்சிருக்குன்னு வந்திருக்கு, அதான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திகா கிட்ட கார்த்திகாவோட அம்மா கெஞ்சுறாங்க. கார்த்திகா, இல்லம்மா, நான் சேரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் செத்து போயிடுவேம்மா, இது உனக்கு புரியாதா அப்படின்னு அழுகுறாங்க. கார்த்திகாவோட அப்பா அம்மாவுக்கு கார்த்திகா கிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சேரன் கிட்ட கேட்கலான்னு சேரன் கிட்ட தனியா போய் கால்ல விழுந்து கெஞ்சுறாங்க. சேரன் அமைதியா இருக்காரு. சேரா, நீ இந்த தடவை விட்டு கொடு, உங்களுக்கு இந்த வீட்டையே நாங்க விட்டு கொடுத்துறோம், இனி இந்த வீட்டுல நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், நான் இப்பயே கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்னு கார்த்திகாவோட அம்மா சொல்றாங்க. அப்பாவும் ஆமா அதுதான் சரி அப்படின்னு சொல்றாரு. ஏன் அண்ணனையும் போட சொல்றேன், இந்த வீட்டை நீங்களே எடுத்துக்கோங்கப்பா, கார்த்திகாவை மட்டும் விட்டுடு அப்படின்னு கால்ல விழுந்து கெஞ்சுறாங்க. சேரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த ஒரு வீடும் இல்லாம போயிட்டா வேற என்ன பண்றது, தம்பிகளையும் நிலாவையும் கூட்டிக்கிட்டு எங்க போவோம் அப்படின்னு ஒரு மனசோட, சரி கார்த்திகாவை நீங்க கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. வெளியில வந்து கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும், வா கார்த்திகா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கார்த்திகா வேகமா வந்து சேரன் கையை பிடிச்சுக்கிட்டு அவருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நான் வரமாட்டேன் மாமா, இவங்களை வெளியில போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது சேரன் கார்த்திகா பக்கம் திரும்பி, கார்த்திகா நீ போ, உங்க அப்பா அம்மா சொல்ற மாதிரி கேளு கார்த்திகா, அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. கார்த்திகா சேரனை அப்படியே பார்த்துட்டு, போறேன் மாமா போறேன், நீ ஏன் என்ன போ சொல்லிட்டல அப்படின்னு அழுதுகிட்டே வெளியில வர்றாங்க. சோழன், நிலா, பாண்டியன், பல்லவன் எல்லாரும், அண்ணா என்னடா முடிவு பண்ண? அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா வந்தாங்க, எதுக்கு அவங்கள அனுப்புற? அவங்கள தானே உனக்கு பிடிச்சிருக்கு, வேறு ஒரு கல்யாணத்தை ஏத்துக்கிற உனக்கும் மனசு கிடையாது, அவங்களுக்கும் மனசு கிடையாது, அப்புறம் என்ன அவங்கள அனுப்புன? என்னன்னா தப்பு பண்ணிட்ட, தாலியை கட்டி இருக்கலாம், அப்புறம் வர்ற பிரச்சனைய பாத்துக்கலாம்ல அப்படின்னு கேக்கும்போது நிலா வேகமா வந்து, அண்ணா ஏன்னா கார்த்திகா எவ்வளவு ஆசையா வந்துச்சு, நம்பி வந்த பொண்ண உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு, அத போய் திருப்பி அனுப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நிலா, கார்த்திகாவை அனுப்பிட்டா இந்த வீட்டை உங்களுக்கே தரேன்னு சொல்லிருக்காங்க. அட போங்கண்ணா, உங்க அப்பாக்கு சொந்தமான வீடு தானே இது, உங்க தாத்தா வீட்டு சொத்து தானே, அத அவங்க என்ன உங்களுக்கு தர்றது, இது கூட உங்களுக்கு புரியலையானா? எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சுப்பா, ஆனா திருட்டு தாலி கட்ட வேண்டான்னு யோசிச்சுட்டேன், அதுக்கு விடிஞ்சா பதில் கிடைக்கும்பா, எல்லாரும் அமைதியா படுங்க அப்படின்னு சேரன் சொல்லிடுறாங்க. சோழனுக்கு கோவமா வருது. சேரனோட சட்டை வந்து பிடிக்கிறார். என்ன நான் பைத்தியக்கார மாதிரி வேலை செஞ்சிருக்கேன், அழகா கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிருக்கலாம், நம்மளும் எங்கெங்கோ பொண்ணு தேடணும், வந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தது, ஏன்னா விட்டுட்ட அப்படின்னு சோழன் கேக்குறாரு. இல்லடா சோழா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அமைதியாரு அப்படின்னு சேரன் சொல்லிடுறாரு. மறுநாள் காலையில கல்யாண ஏற்பாடு தடபுடலா நடக்குது. சேரன், பாண்டியன், பல்லவனால நிம்மதியா தூங்க கூட முடியல. அண்ணா நீ மட்டும் ஊன்னு சொல்லு, கார்த்திகாக்கு பேசி வச்சிருக்க மாப்பிள்ளைய கடத்திருவோமா, அப்புறம் வேற வழி இல்லாம உன்னதான் மாப்பிள்ளைய ஆக்கணும். அண்ணா சொல்லு, அதெல்லாம் வேணாண்டா, அவங்க உங்க வேலைய பாருங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா காலையில கல்யாணம் ஆயிடுனா அப்புறம் கார்த்திகா என்ன சொல்லுச்சு, வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா செத்து போயிடுவேன்னு சொல்லுச்சுல்ல, அத பத்தி கூட நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா? அதெல்லாம் கார்த்திகா சாகாதரா, நீ சும்மா இரு அப்படின்னு சேரன் ரொம்ப நிதானமா பேசுறாரு. நீலா சொல்றாங்க, சோழா உங்க அண்ணன்ட்ட ரொம்ப நிதானம் இருக்குது, அவர் வேற ஏதோ திட்டம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ணா திட்டம் என்னன்னு சொல்லுங்களேன். அவங்களா நம்ம வீட்டுக்கு வந்து எங்க பொண்ணை ஏத்துக்கோங்கன்னு கெஞ்சணும்பா, நாம ஏன்பா திருட்டுத்தனமா கார்த்திகா கழுத்துல தாலி கட்டணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணி தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாரும் கை தட்டுறாங்க. நான் பரவாயில்லையே, நீ ரொம்ப அமைதியா இருக்கிற, கோலன்னு நினைச்சேன், திட்டத்தோட தான் அனுப்பியிருக்கியா, கார்த்திகாக்கு உன் திட்டம் தெரியுமா அப்படின்னு சோழன் கேக்குறான். நிலாவும் கேக்குறாங்க, அண்ணா சொல்லுங்க. ஆமாப்பா, கார்த்திகா கிட்ட சொல்லி புரிய வச்சுதான் அனுப்பியிருக்கு, அதனாலதான் கார்த்திகா அமைதியா போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாரும் தயாராகிறாங்க.
அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்க போதா, நம்ம வீட்டுக்கு ஒரு புது மருமக வரப்போதா அப்படின்னு பல்லவன் கேக்குறான். ஆமாடா பல்லவா, யாருமே வெளியில போக வேண்டாம், வீட்டுல இருங்க. அவங்க வீட்டுல இருந்து வருஷத்தட்டோட வந்து நம்ம வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கறோம்னு கெஞ்சணும், அப்புறம் நாமளா போய் கல்யாணம் முடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சேரன் சொல்றாரு. அண்ணா, உனக்குள்ள இவ்வளவு பெரிய திட்டமா அப்படின்னு தம்பிகள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. நிலா கேக்குறாங்க, அப்படி என்னன்னா திட்டம் போட்டீங்க? கார்த்திகாவை விட்டு அந்த மாப்பிள்ளை கிட்ட பேச சொன்னீங்களா? சப்போஸ் அந்த மாப்பிள்ளை கார்த்திகா சொல்ற பேச்ச கேட்கலைனா பரவாயில்ல, நீ யார வேணா காதலிச்சுக்கோ, ஆனா நான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்கன்னா ஆப்போசிட் சைட்ல எப்படி யோசிக்கிறாங்கன்றதையும் நம்ம யோசிச்சு பாக்கணும்ல அப்படின்னு நிலா கேக்குறாங்க. சேரன் அமைதியா இருக்காரு. அண்ணா, பிளான் சொதப்பிட போகுது, பாவம் கார்த்திகா, உன்னை நம்பி அந்த பொண்ணு ஏமாந்து போயிடுச்சுன்னா வாண்ணா, நாமளும் போய் ஹெல்ப் பண்ணுவோம். நான் ஒன்னு சொல்றேன், மாப்பிள்ளைய கடத்திடலாம். டேய், அது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? உடனே நிலா சொல்றாங்க, நான் இவ்வளவு தூரம் முடிவு பண்ணிட்டு இப்படி பின்வாங்காதீங்க, சோழன் சொல்றதுதான் கரெக்ட், மாப்பிள்ளைய கடத்திடலாம், மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு வராட்டி அப்போ நீங்க தான் மாப்பிள்ளை அப்படின்னு நிலா சொல்றாங்க. சோழன், பாண்டியன், பல்லவன் 3 பேரும் சேர்ந்து சரி வாங்க போகலாம், கார் எடுங்க அப்படின்னு கிளம்புறாங்க. நிலா சொல்றாங்க, நானும் வரேன். 3 பேரை போய் என்ன பண்ணுவீங்க? வாயை கட்டி மாப்பிள்ளைய கட்டி போட்டு தூக்குறதுக்கு 4 பேர் வேண்டாமா அப்படின்னு நிலா சொல்லும் போது, ஐயோ அண்ணி, உங்களால தூக்க முடியாத அண்ணி, அந்த ஆள் ரொம்ப வெயிட்டா இருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே சோழனோட அப்பா, டேய் நான் வரேன்டா, நான் வரேன், அந்த ஆளை ஒத்தால நானே தூக்குவேன் அப்படின்னு வந்து நிக்கிறாரு. 4 பிள்ளைகளுக்கும் ஆச்சரியமா இருக்கு. பல்லவன் வந்து, அப்பா நீங்களா? உங்களை நாங்க என்னமோன்னு நினைச்சோம்ப்பா, எங்களுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி வர்றீங்களா அப்படின்னு பல்லவன் ஆச்சரியத்தோட வந்து கேக்குறான். பாண்டியனும், ஆமா, உங்களை நான் நிறைய தடவை அந்த ஆள் கிடக்குறாரு, அந்த ஆளை வெளியில போ சொல்லு, அந்த ஆளை வீட்டை விட்டு போ சொல்லு அப்படிலாம் பேசி இருக்கிறேன், மன்னிச்சிருங்கப்பா, ஏதோ ஒரு கோவத்திலயும் ஆதங்கத்திலயும் அப்படி பேசிட்டேன், அண்ணனுக்காக நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. டேய் பயல்வலா, வாங்கடா, நினைச்ச வேலைய கரெக்டா செஞ்சு முடிப்போம் அப்படின்னு நடேசன் களத்துல இறங்குறாரு. சொன்ன மாதிரியே மாப்பிள்ளைய மண்டபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே கடத்திடுறாங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. கார்த்திகா கல்யாணத்துக்கான மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியா இருக்காங்க. மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு கார்த்திகோட அம்மா சொல்றாங்க, ஏய் மூஞ்சிய ஏண்டி அப்படி வச்சிருக்கிற? ஒழுங்கா சொல்ற பேச்சு கேட்டு நாங்க காமிக்கிற மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டு, அதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு மிரட்டுறாங்க. கார்த்திகா அமைதியா இருக்காங்க. பார்த்தா நேரத்துக்கு மாப்பிள்ளை வரவே இல்ல. மாப்பிள்ளை வீட்டை சார்ந்தவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. மாப்பிள்ளைய காணோம் அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்து சொல்றாங்க. என்ன இந்த நேரத்துல வந்து இப்படி சொல்றீங்க? மாப்பிள்ளைய காணோம்னா கல்யாணத்துக்கு தாலி கட்டுற நேரத்துல போய் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கார்த்திகாவோட அப்பா அம்மா மாமா எல்லாரும் கோவப்படுறாங்க. உங்க பொண்ணுக்கு வேற ஏதோ ஒரு பையனை பிடிச்சிருக்காம்ல, நேத்து கூட ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி ஊர் ஜனங்க பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க, அதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். அந்த உங்களோட அண்ணன் பையன் நல்லவனா இருக்கான், அதனாலதான் இந்த பொண்ணே விரும்பி தேடி போயும் அவன் வீட்டுக்கு திரும்பி அனுப்பியிருக்கான். இந்த பொண்ணு வேறொருத்தனை விரும்பி இருக்கும்போது என் பையன் எப்படி தாலி கட்டுவான்? அதான் எங்க கிட்ட கூட சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டான், லெட்டர் எழுதி வச்சு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வெளியில போயிடுறாங்க. கரெக்டா கார்த்திகா தான் அந்த லெட்டரை எழுதி கொடுத்து அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மாக்கு கொடுத்துருக்காங்க. வேற வழியே இல்ல. ஐயோ, கல்யாணம் மண்டபம் வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போச்சுன்னா என் பொண்ணை எல்லாரும் அசிங்கமா பேசுவாங்களே, என்ன பண்றது அப்படின்னு கார்த்திகாவோட அப்பாவும் அம்மாவும் தவிக்கிறாங்க. ஊர் ஜனம் எல்லாம் சொல்லுது, பேசாம நடேச மாமனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். அந்த சேரன் மேல கார்த்திகா உசுரா இருந்தா, சேரனும் கார்த்திகாவா அவ்வளோ மனசால நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அவங்கள போய் பிரிச்சிங்க, அவனையே போய் கேட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே கார்த்திகாவோட அப்பா அம்மாக்கு வேற வழியே இல்லாம சேரன் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. நடேசன் கிட்ட கால்ல விழாத குறையா கெஞ்சி, உன் பையன் சேரனுக்கு என் பொண்ண குடுக்கலான்னு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நடேசன் பிகு பண்றாரு. நிலா சொல்றாங்க, மாமா அவங்க சொல்ற மாதிரியே கார்த்திகாக்கும் சேரனாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் அவசர அவசரமா மண்டபத்துக்கு போறாங்க. கார்த்திகாக்கும் சேரனுக்கும் 2 பேரோட அப்பா அம்மாவும் சம்மதத்தின்படி கல்யாணம் நடக்குது. சேரன் கார்த்திகா கழுத்துல தாலிய கட்டிட்டு இப்போ சொல்றாரு, எப்படி கரெக்டா அப்படின்னு கார்த்திகா நினைச்சு பாக்குறாங்க. சேரன் கார்த்திகா கிட்ட திரும்பி, நீ தைரியமா போ, நாளைக்கு காலையில உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன் அப்படின்னு. மாமா நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்ட, நீ அவ்வளவு தைரியமா சொன்னீல, அதனால்தான் நான் தைரியமா எங்க அப்பா அம்மா கூட போயிட்டேன், சொன்ன மாதிரியே வந்து தாலி கட்டிட்டேன், சேரன் மாமானா சேரன் மாமா தான் அப்படின்னு கார்த்திகா சந்தோஷப்படுறாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.